டா அவார்டு வாங்கிக்க. கொடுங்க சார். என்னடா சார் இதெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை சார். இந்த அவார்டை வாங்கி எடுத்துட்டு எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கணும். எங்கள் அம்மா அப்படியே அதை பார்த்து கட்டி பிடிச்சிக்க சார். சார் நான் ஆடிஷன்லாம் போயிருக்கிறேன் சார். காலையில் நடிச்சு பார்த்துட்டு 50 ரூபாய் டிக்கெட் எடுத்துன்னு போவேன் சார். போயிட்டு ஒரு நாள் முழுக்க ஃபுல்லாக சுற்றுவேன் சார். எங்கள் அம்மா அதுக்குள்ளே வீட்டாடல சார். என் பையன் சினிமாவில் நடிக்கிறான், டிவியில் நடிக்கிறான்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டும் சொல்லிட்டேன் சார். ஆனால் நான் போயிட்டு வந்து எல்லாம் கேட்பாங்க, தம்பி நீ டிவியில் வரியாமே? அது இல்லைன்னு சொல்ல முடியாம, ஆமான்னு சொல்ல முடியாம, அது ஒரு வலி சார். அது வலிக்கும் சார். சார் இவங்களாம் ஆடியன்ஸ் இல்லை சார், அடுத்த ஆடிஷனுக்கு வாய்ப்பு கேட்டு வந்தவங்க சார். ஆனா வாய்ப்பு கேட்ட ஒரு வாழ்க்கை எப்படி தெரியுமா சார்? குப்பை தொட்டியில வந்து கோல்டு பிஷ் மாதிரி சார். சார் என் ஃப்ரெண்டு சொல்லுவான் சார், டேய் நீ நடிச்சா மட்டும் போதாது, ஸ்கிரிப்ட் எழுதி சொல்லுவான் சார். சார் நான் எழுதி நடிச்சிருக்கேன் சார். சார் அப்புறம் ஃப்ரெண்டு சொல்லுவான், கேமராமேனா இருக்கா, கேமராவும் தெரியும் சார். சார் எடிட்டிங் தெரியும் சார். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்தேன் சார். வந்தால ஒன்ன கத்துக்கினா உருப்படியா போயிருக்கலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சைக்கோ, சினிமா சைக்கோ சொல்றாங்க சார். சார் நான் சினிமா பைத்தியமா சார்? நான் சினிமா பைத்தியம் இல்ல சார், எனக்கு சினிமா மேல பைத்தியம் சார். சார் எல்லாரும் இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, என்ன நான் அப்படி நடந்து போனா கிறுக்க வட்டான், கிறுக்க போறான் அப்படி சொல்றாங்க சார். எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா சார்? நான் கிறுக்கனா இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கடா, நான் கிறுக்கனாவே இருந்துட்டு போறேன் சார்.